கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய பொதுச் செயலாளர் பச்சை தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்று திமுகவால் செய்ய முடிகிறதா? நாம் நம்மை எதிர்த்திருப்பதற்கு களத்தில் எவரும் இல்லை, யாரும் இல்லை. கண்டு கண்டிய தூரம் எதிரிகளை தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு நீங்கள் தயாராகிறீர்கள். நம்ம எதிர்ப்பதற்கெல்லாம் திமுக யாருக்கும் தைரியம் கிடையாது, எதிர்க்கின்ற துணிச்சலும் கிடையாது. மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள், நம் பின்னால் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு முன்னால் அணிவகுத்து நாம் இருக்கின்றோம். 8 கோடி தமிழ் சமுதாயம் என்று எடப்பாடியாரை நம்புகிறது. 8 கோடி தமிழ் சமுதாயம் என்று எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கு வாழ்கின்ற அயலக தமிழர்கள், உலகமெங்கு வாழ்கின்ற அயலக தமிழர்களும் தமிழ்நாட்டிலே எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடியார் ஆட்சி சிறப்பான ஆட்சி, செம்மையான ஆட்சி, வலுவான ஆட்சி, வல்லமையான ஆட்சி, தெளிவான ஆட்சி, தெம்பான ஆட்சி. அதுதான் அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி. அற்புதமான கூட்டணி அமைக்கிறார், வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார். நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார். சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள், அவர் வரலாமா, இவர் வரலாமா, மதவாதம் வரலாமா, இனவாதம் வரலாமா. எங்களிடத்தில் அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. அண்ணா திமுக காரர்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, திறமை உண்டு, தெம்பு உண்டு. எடப்பாடியாருக்கு அத்தனையும் மொத்தமாக உண்டு. எடப்பாடியார் இருக்கின்ற இடத்திலே மதவாதம் இருக்காது. மதவாதம் துளிர் விட்டால் அங்கே எடப்பாடியார் இருக்க மாட்டார். வகுப்புவாதம், மதவாதம் என்று சொல்லி எல்லாம் எங்களிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்கலாம் என்று திட்டமிட வேண்டாம். எங்களுக்கு நல்லதே சொல்வதைப் போல எங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர், திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். உங்களுடைய வேஷம் எல்லாம் இங்கே நடக்காது. மத்திய பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி, அதிமுக கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.